الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره، نعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. அந்த அளவில் அவர்களுடைய சாந்தியும் சமாதானமும் அகிலத்தின் அருள்குடையான அண்ணல் பெருமானா நபீர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும் அன்னாரின் குடும்பத்தினர் மீதும் நல்ல தோழர்கள் மீதும் ஏகத்துவ கொள்கையை ஏற்றெடுக்கக்கூடிய அனைத்து முஸ்லிம்கள் மீதும் என்றென்றும் நன்றி நிலவட்டமாக என பிரார்த்தித்தவனாக என உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தை எல்லாம் ஒரு நாள் நிச்சயமாக அழிக்கக்கூடியதாக இருக்கிறதா. திருமணம் எல்லாம் சொல்லி காட்டினா கொல்லுமன் அழிந்தப்பா, இந்த உலகில் உள்ள அனைத்தும் அழிக்கப்படும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். கண்ணியமும் மகத்துவமிக்க அல்லாஹ்வுடைய திருமுகமே நிலைத்திருக்கும் என்றும் அல்லாஹ் சொன்னான். அல்லாஹை தவிர அனைத்து விதமான படைப்புகளும் அல்லாஹ் அழித்து விடுவான். பிறகு மீண்டும் அனைவரையும் உயிர்ப்பித்து எழுப்பி நாளை மறுமையை விசாரணைக்காக ஒன்று திரட்டக்கூடிய நாள் தான் மறுமை நாள் என்பதாகும். அந்த மறுமை நாளை பற்றி அல்லாஹ் ரப்பல் சொல்லி காட்டுகின்ற பொழுது, யௌமுல் ஹிசாப், விசாரணையுடைய நாள், கேள்வி கணக்கூடிய நாள் என்றும் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். யௌமுத்தீன் என்றும் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இப்படியாக பல்வேறு பெயர்கள் அளிக்கப்படுகின்ற அந்த நாள் ஆகிறது. ஒரு சாதாரண நாளாக இருக்குமா என்று சொன்னால் நிச்சயமாக இருக்காது. கடுமையான சிரமங்களையும் மிக கடுமையான வேதனைகளையும் கடுமையான இழப்புகளையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய நாளாக இருக்கும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரியனை நம்முடைய தலைக்கு மேலே ஒரு மைல் தூரத்திலே கொண்டு வந்து நிறுத்துவாங்க. இந்த பூமியிலே எந்த விதமான நிழலும் இருக்காது. அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருந்தார்கள், யௌம நாதில்ல இல்லா நின்ற அரசி, அல்லாஹ்வுடைய சிம்மாசனத்துடைய நிலையை தவிர எந்த நிலையும் இருக்காதுன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இப்ப எல்லாமே அழிக்கப்பட்டு ஒரு மரம் இருக்காது, ஒரு கட்டிடங்கள் இருக்காது, மனிதன் ஒருங்குவதற்குரிய எந்த விதமான நிலவும் இல்லாத நாளிலே 7 சாராருக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிழலிப்பான் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. சொல்லிவிட்டு ஒரு மனிதர் யார் என்று சொன்னால், ஒரு மனிதர் ஜக்கரல்லாஹு சாலிஹன், தனிமையிலிருந்து அல்லாஹ்வை நினைப்பார். தன்னந்தனியாக இருந்து அல்லாஹ்வை நினைத்து பார்த்து அவருடைய கண்கள் கண்ணீர் வடித்தது அல்லவா, அவருக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாளை மறுமையிலே அரிசி நிலையில் வழங்குவார் என்பதாக அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார். அப்ப ஒரு மனிதன் தனிமையிலிருந்து அல்லாஹ்வை நினைத்து அழுது பார்க்கக்கூடிய, அல்லாஹ்விடத்தில் முறையிட்டு ஒரு அழக்கூடிய ஒரு நிலை என்பது இருக்கிறது, கண்ணீர் இருக்கிறது. அது நாளை மறுமையிலே மிகப்பெரிய மதிப்பு மிக்கதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மாற்றுவான். இந்த உலகத்தில் பல்வேறு காரணங்களுக்காக மனிதன் அழுகுவான். ஒரு இழப்பு ஏற்பட்டால் அழுகுவான். சில மகிழ்ச்சியிலே ஆனந்த கண்ணீர் வடிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆனால் இறைவனுக்காக இறைவனை நினைத்து அழக்கூடிய அந்த கண்ணீர் இருக்கிறது. இறைவனுடைய தண்டனையை பயந்து நடக்கக்கூடிய அந்த அழக்கூடிய கண்ணீர் இருக்கிறது. இறைவனை அச்சத்தால் அழக்கூடிய இந்த தண்ணீருக்காக வேண்டி அல்லாஹ் வறுமையிலே ஒரு மிகப்பெரிய அந்தஸ்து வழங்குகிறான். தன்னுடைய அரிசி நிலைக்கு எல்லாம் ரப்பல் ஆலமீன் நிழல் அளிக்கிறான் என்பதாக அல்லாஹ்வுடைய நபி சொன்னாங்க. அப்ப நாளை மறுமையிலே வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்திலே இறைவனுக்காக வேண்டி கண்ணீர் சிந்த வேண்டிய ஒரு சூழ்நிலையை அல்லாஹ் ஏற்படுத்துறான். நீங்க அழுங்க, அல்லாஹ்விடத்திலே அழுது முறையிடுங்க. நம்மளுக்கு ஒரு தேவை, உலகத்துல தேவை, நாம் சாதிக்க வேண்டும் என்று சொன்ன என்ன செய்வோம், அழக்கூடியவர்களாக சிலர் இருப்பாங்க. அழுதுதான் சாதிக்கணும்னா அழகு. நம்முடைய துக்கத்தை வெளிப்படுத்துவதற்கு அழுகு என்பது அவசியம். ஆனால் அல்லாஹ்விடத்தில் நம்முடைய கோரிக்கைகளை முறையிடுகின்றன. நம்முடைய பாவங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு தெரிவிக்கணும். அவனை நினைத்து அழக்கூடிய கண்ணீர் இருக்கிறது. அது மிகப்பெரிய மதிப்புமிக்கதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மாற்றுகிறான் என்பதை பல்வேறு விஷயங்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான்.
திருமறையில அல்லாஹ் சொல்லி காட்டுகின்ற பொழுது, ஒரு மனித பாவம் செஞ்சிட்டீங்களா, என்னிடத்துல முறையிடுவதற்காக நீங்கள் வர தயாராக இருக்கிறீங்களா, உங்களை நான் மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறேன் என்பதாக அல்லாஹ் அழைப்பு இருக்கிறான். சூரத்துல் ஜுமர் என்கிற அத்தியாயத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்ற பொழுது, குல் யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தங்களுக்கு தாங்களே அநீதி இழைத்துக் கொண்ட என் அடியார்களே, நீங்க என்ன செய்யுங்க, அவர்களுக்கு நபியை நீங்கள் சொல்லுங்கள், நான் தக்கனக்கும் ரஹ்மத்தில்லா, அல்லாஹ்வுடைய கருணையில் இருந்து நீங்கள் நிராசையாகி விடாதீங்க, நம்பிக்கை இழந்து விடாது என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். இந்த வசனம் இறங்கிய காரணம் என்ன? ஆரம்பத்துல குறைஷிகள் இணை வைப்பாளர்கள் நிறைய பேர் இஸ்லாத்துக்கு வரணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனா என்ன செய்ய, நிறைய கொலைலாம் செஞ்சுட்டாங்க, நிறைய அதிகமான உபச்சாரம் செஞ்சாங்க. ஒரு முறை ரசூலுல்லாஹ் வந்து சொல்றாங்க, நீங்க சொல்லக்கூடிய போதனை எல்லாம் சரிதான், இஸ்லாம் என்ற மார்க்கம் நல்ல மார்க்கம் தான், ஆனா நாங்கள் இவ்வளவு விதமான பாவங்களா செஞ்சு வந்திருக்கிறோமே, எங்களுடைய பாவங்களுக்கு எதுவும் பரிகாரம் உண்டா? அல்லாஹ் எங்களை மன்னிப்பானா? எங்கள் குற்றத்தை மன்னித்து அல்லாஹ் எங்களை ஏற்றுக்கொள்வானா என்பதாக கேள்வி எழுப்புறாங்க. அந்த சமயத்தில் தான் அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வசனத்தை இறக்குகின்றான், அல்லாஹ்வுடன் அவர்கள் வேறு கடவுளை அழைக்க மாட்டார்கள், அதே போன்று அல்லாஹ் புனிதமாக்கிய எந்த உயிரையும் நியாயமின்றி கொலை செய்ய மாட்டார்கள், விபச்சாரம் செய்ய மாட்டார்கள் என்று சொல்லக்கூடிய வசனத்தை அல்லாஹ் இறக்கிவிட்டு அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார், தமக்கு தாமே யாரும் அநியாயம் செஞ்சுட்டீங்க, கடந்த காலத்துல செஞ்சுட்டீங்க, நீங்க செய்து விட்டீங்கன்னு சொன்னா அல்லாஹ்வின் பக்கம் நீங்கள் விரைந்து வந்தால் அல்லாஹ் கண்டிப்பாக மன்னிப்பான், உங்களுடைய நம்பிக்கை வீணாகிவிட வேண்டாம் என்பதாக அல்லாஹ் சொல்லிவிட்டு, இன்னஹு ஹுவல் கஃபூர் ரஹீம், அவன் மன்னிப்பவனாகவும் கருணைமிக்கவனாகவும் இருக்கிறான் என்று நபியை நீங்கள் கூறுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வுடைய கருணையை நோக்கி போக வேண்டும் என்பதை அல்லாஹ் வலியுறுத்தணும். கருணையின் பக்கம் வாங்க, என்னென்ன முறையிடுங்க, என்னிடம் அழுது உங்களுடைய பாவங்களுக்காக மன்னிப்பு போடுங்கள், உங்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்பதாக அழைத்து விட்டு அல்லாஹ் சொல்றான். மன்னிப்பு நம்ம அசால்ட்டா கூடாது, நம்ம தப்பு செய்வோம், பிறகு மன்னிப்பு கேட்டுப்போம், ஒரு காலம் வரும் என்று இருந்து விடாமல் விரைந்து செயலாற்ற வேண்டும் என்பதை அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது, வனிபு இலா ரப்பிக்கும், உங்கள் இறைவன் பக்கம் என்ன செய்ய, திரும்பி வாங்க, வாஸ்லிமு லஹு, அவனுக்கு நீங்கள் கட்டுப்பட்டு நடங்க, மின் கபில் யஅதீக்கும் அஸாபு பகதத்தும் அன்தும் யஅதீக்கும் அஸாபு சும்ம லா துன்ஸரூன், அல்லாஹ்வுடைய வேதனை வந்து விட்டுன்னு சொன்னா உங்களுக்கு உதவியெல்லாம் கிடைக்காது. அல்லாஹ் உங்களை தண்டிக்க நாடிட்டா, அல்லாஹ் உங்களுக்கு நீங்க செய்த குற்றங்களுக்காக அல்லாஹ் தண்டிப்பதற்கு முற்பட்டால் உங்களுக்கு யாராலும் எந்த விதமான உதவியும் செய்ய மாட்டாங்க என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப பாவங்கள் செய்கின்ற அந்த குணமுடையவனாகத்தான் மனுஷன் எல்லாம் படைச்சிருக்கான். தவறு செய்வான், தவறு என்பது மனிதனுடைய இயல்பாக அல்லாஹ் படைத்திருக்கின்றான். அப்படிப்பட்ட படைக்கப்பட்ட மனிதன் தன்னுடைய தவறுக்காக அல்லாஹ்விடத்தில் முறையிட்டு மன்னிப்பு கோரி அழுது அவனிடத்தில் முறையிடும் பொழுது அல்லாஹ் மன்னிக்கிறான் என்பதற்கு பல்வேறு விதமான வரலாற்று சான்றுகள் பார்க்கலாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் தன்னுடைய கையினால் படைத்தான், தன்னுடைய உயிரை அல்லாஹ் ஒதுங்கினான். மிக சிறந்த ஒரு அமைப்பாக அல்லாஹ் இருக்கணும் ஆதமை படைத்து, அவரிலிருந்து அவருடைய ஜோதியாக இருக்கக்கூடிய ஹவ்வாவையும் படைத்து அல்லாஹ் சொல்றான், இந்த நீங்க சொர்க்கத்துல இருங்க, சொர்க்கத்துல இருங்கன்னு சொல்கின்ற பொழுது அல்லாஹ் சொல்றான், நீங்கள் இந்த சொர்க்கத்துல எல்லா விதமான விஷயமும் அனுபவிச்சீங்க, எது வேணாலும் சாப்பிடுங்க, எல்லாருமே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், நீங்க நினைச்சதெல்லாம் சாப்பிடுங்க சொல்லிட்டு என்ன சொன்னா, இந்த குறிப்பிட்ட மரத்தை மட்டும் நீங்க நெருங்கவே கூடாது, கிட்டே போவாதீங்க. இந்த வசனம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அறிவுரை சொன்னதற்கு பின்பாக ஷைத்தான் என்ன செய்யறான், ஆதமை வெளியெடுக்கிறான். தவறு செய்வதற்காக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தூண்டுறான். எப்படி தூண்டுறான் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், வல்லம் நஜீதகும் அஸ்மா, ஆதம் என்ன கான்பிடண்டா உறுதியா கிடையாது, நம்மகிட்ட ஒரு வாக்குறுதி கொடுத்தாரு, நம்ம இந்த மாதிரி செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருந்தோம், ஆனா அவர் அந்த சொன்ன சூழ்நிலை உறுதி இல்லாமல் இருந்தார். கடைசி என்ன நடந்தது, ஷைத்தானுடைய பேச்சு கேட்டு ஷைத்தானை தூண்டுதினால் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார், எந்த ஒரு சுகமான சோன வாழ்க்கையில் அவர்கள் இருந்தாலும் அதிலிருந்து சைத்தானை செய்யறான், அவர்களையும் வெளியாக்குவதற்கு முற்படுகிறார் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். கடைசியா அல்லாஹ் என்ன சொன்னா, நீ வெளியே வாங்கிட்டான், வந்துட்டா தப்பு நடந்து போச்சு, இப்ப என்ன செய்யறது, அல்லாஹ்வுடைய கட்டளை மீது நடந்துட்டான். அல்லாஹ் சொன்னது ஒரே ஒரு கட்டளை தான், பெரிய கட்டளை தான், 5 நாளைக்கு தொழுங்கலாம் சொல்லலை, நீங்க 5 டெய்லி நோன்பு வைக்கணும், எந்த விதமான இல்லை, நல்லா சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்க, ஆனால் இந்த மரத்துக்கிட்ட போவாதீங்கன்னு சொன்னார். தடுக்கப்பட்ட மரத்தை அவர் அணுகி அந்த மரத்தினுடைய கனியே சாப்பிட்டாங்க, 2 பேருமே சாப்பிட்டாங்க. அப்ப என்ன செய்யணும்னு தெரியல, முதல் மனிதர் தானே, எல்லாம் மன்னிப்புடைய வாசகங்களே ஆதரவுக்கு எல்லாம் கொடுத்து கொடுக்குறான்.
சும்மா குர்ஆனை சொல்லி காட்டியிருந்தால் பத்தலக்கா ஆதமு மின் ரப்பிஹி கலிமாத்தின் ததாப அலைஹி இன்னஹு ஹுவ தவ்வாபுர் ரஹீம். ஆதம் என்ன செய்றார்? தன்னுடைய இறைவனிடமிருந்து மன்னிப்புடைய அந்த வாசகங்கள் கற்றுக்கொள்கிறார், அவர் கிடைக்குது. அதன் மூலமாக அல்லாஹ் அவனுக்கு பிரார்த்தனை செய்யறான். எப்படிப்பட்ட பிரார்த்தனை எல்லாம் சொல்லி காட்டினா, காலா ரப்பனா தலம்னா, இறைவா நாங்கள் இருவரும் நாங்க என்ன செஞ்சிட்டோம்? அநியாயம் செஞ்சிட்டோம். அன்புசனா, எங்களுக்கு நாங்கள் அநியாயம் செஞ்சிட்டோம். வயல்லம் தமஃபில்லனா வதர்ஹம்னா நகூனன்ன மினல் ஹாசிரீன். நீ எங்களுக்கு மன்னித்து கருணை வழங்கவில்லை என்று சொன்னால் நாங்கள் அநியாயக்காரி ஒருவராக மாறிவிடுவோம் என்பதாக அல்லாஹ்விடத்தில் முறையிடுகின்ற பொழுது அல்லாஹ் என்ன செய்யறான்? அவரும் பாவங்களும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அவர்கள் செய்த குற்றங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறைக்கின்றான் என்பதாக, அவர்களை மன்னித்தான் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையில் சொல்லி காட்டுகின்றான். அப்ப இறைவனுக்காக வேண்டி கண்ணீர் விட்டு அல்லாஹ்விடத்தில் முறையிடுகிறோம். தன் தவறுகளை ஒப்புக்கொண்டு அல்லாஹ்விடத்திலே பாவமன்னிப்பு கோருகின்ற பொழுது அவர்களை மன்னிப்பதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தயாராக இருக்கிறான் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பல்வேறு வசனங்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அதே போன்றுதான் இறை தூதர் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கிட்டத்தட்ட 1,00,000 நபர்கள் வாழக்கூடிய ஒரு ஊர், பெரிய ஊருக்கு நபியாக இறை தூதராக அல்லாஹ் அனுப்புகிறான். அல்லாஹ் சொல்லுகிறார், வருஷம் எல்லாமே 1,000க்கு மேற்பட்ட மக்கள் வாழக்கூடிய இடம். அவங்க என்ன செஞ்சாங்க? ஒரு கட்டத்துல ஈமான் கொள்ளல, ஈமான மறுதளிக்கிறாங்க அந்த மக்கள். அல்லாஹ்வுடைய வேதனை வரும் என்கின்ற அந்த எச்சரிக்கை விடுத்துட்டு யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அந்த ஊரை விட்டு போயிடுறாரு. போனா அல்லாஹ் என்ன செய்யறான்? ஒரு சோதனை ஏற்படுத்தினான். போயிட்டு வந்து அந்த கட்டத்துல அவங்க அழிக்கப்பட வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய நியதியாக யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் புரிஞ்சிருக்காங்க. வந்தா மேகம் வருது. மேகம்னு சொன்னா நம்மளாம் ஒரு மேகத்தை பார்த்து மகிழ்ச்சி ஆகும். கடுமையான இருட்டிக்கு மேகம் வருது, நல்ல மழை பெய்ய போகுது, ஏன்னா ரொம்ப ரொம்ப சூடுலாம் வந்து குறைஞ்சிரும், நம்ம மகிழ்ச்சியா இருக்கும். ஆனா அந்த மேகத்தை பார்த்தாலும் ஒரு அதிர்ச்சி ஆச்சு. அல்லாஹ்வுடைய வேதனை வருகிறதும் என்கிற அச்சத்தோடு என்ன செஞ்சாங்க? அல்லாஹ்விடத்துல தௌபா செஞ்சு அல்லாஹ்ட்ட மீண்டாங்க. அல்லாஹ்வுடைய வேதனை இறக்கத்துக்கு முன்னால அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அல்லாஹ் அவங்களை மன்னிச்சுட்டான். அவருடைய இஷ்டம் யாரை தண்டிக்க வேண்டும் என்பதும் அதில் மையஷா வயதும் இமையஷா, நாடியவரை மன்னிப்பான், நாடியவரை தண்டிப்பான். அது அல்லாஹ்வுடைய உரிமை. அந்த நேரத்துல அல்லாஹ் சொல்லி காட்டினா, ஃபலௌலா கானத் கரியத்துன் ஆமனத் ஃபனஃபஅத் ஈமானுஹா, கடைசி நேரத்தை அவர்கள் கொண்ட ஈமான் ஆகிறது அவர்களுக்கு பயனளித்தது என்று அல்லாஹ் அவர்கள் அப்படி சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ் என்ன செய்யறான்? லம்மா ஆமனு வ கஷஃப்னா அன்ஹும் அஸாபல் ஹுஸி ஃபில் ஹயாத்தித் துன்யா. ஈமான் கொண்டதினால் கடுமையான வேதனைக்கு அந்த தயாரான அந்த மேகங்கள் அப்படியே கலைச்சு விட்டுட்டு அவங்க என்ன செஞ்சான்? அல்லாஹ் காப்பாத்தினா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் வந்து பாக்குறாங்க. மக்கள் அப்படியே நல்ல மகிழ்ச்சியாக நார்மலா இருக்கிறாங்க, எந்த விதமான வேதனைக்கான அறிகுறியும் இல்லை, பாதிக்கப்படலை என்பதை பார்த்து விட்டு என்ன செய்யறாரு? அல்லாஹ் சொல்லி காட்டுங்கன்னா, இது அபக்கையில் சொல்லிட்டு மஷ்கூன் பசாகம் அப்பக்கான நிறைந்த கப்பலை நோக்கி ஓடுறாரு. ஃபுல்லா இருக்க ஒரு கப்பல், அதை நோக்கி ஓடுறாரு. ஓடுனா அல்லாண்டு, அதாவது அல்ல நகஜன அழகி அல்லாஹ் சொல்லி காட்டணும் நினைச்சுட்டாரு. அல்லாஹ் நம்மளை தண்டிக்க மாட்டான்னு நினைச்சுட்டு போறாரு. போனா கப்பல் இயல்பை விட கூடுதலாக ஏதோ ஒரு சுமை இருக்கிறது, ஒரு பிரச்சனை இருக்கிறது உணர்ந்த கிட்டத்தட்ட ஏறக்குறைய நடுக்கடல் கிட்ட போயிட்டாங்க. பார்த்தா சீட்டு குளிக்கு போனாங்க. குளிக்கு போட்டா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமோட பேர். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் கடல்ல குதிக்கவும் ஒரு மிகப்பெரிய மீனாகிறது அவர் என்ன செஞ்சு மூழ்கி. அல்லாஹ் சொல்லி காட்டினார், அவர் பலிப்புக்கு இடமான நிலையிலே அவரை மீன் விழுங்கியது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, பலவுலா அன்னஹு கான மினல் முஸப்பிஹீன் அவர் நம்மை போற்றுவது ஒருவராக இல்லை என்று சொன்னால், கியாமத்து நாளுக்கு பிறகு, அதாவது உயிர் பிரித்து எழுப்பப்படுகிற நாள் வரை மீன் வைத்தியா நான் தங்க வச்சுக்குவேன். இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான சூழ்நிலையில அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்ட்ட மன்றாடி துஆ செய்றாங்க. என்ன செய்றாங்க? அல்லாஹ் இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னீ குன்து மினல் ஸாலிமீன். இறைவா, உன்னை தவிர வேறு எந்த விதமான கடவுள் இறைவன் இல்லை. சுபஹானக, நீ தூயவனாக இருக்கிறாய். இன்னீ குன்து மினல் ஸாலிமீன், நான் தான் அநியாயம் செஞ்சுட்டேன், என்னுடைய தவறு தான் என்று அல்லாஹ்விடத்துல முறையிட்டு அழுது அந்த யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய பிரார்த்தனை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்றுக்கொள்கிறான். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், அவர் நோயுற்ற நிலையில் அவரை மீன் வயிற்றிலிருந்து வெட்ட வெளியில இருக்கும். மீன் வயிற்றுக்குள்ள இருந்தா என்ன ஆகும்? மீன் முழுங்கிருச்சு, மீனோட வயிற்றுக்குள்ள இறப்பையில இருந்தா என்ன ஆகும்? அந்த அளவுக்கு அல்லாஹ் சோதிக்கலாம்.
அப்படி மீனாகிறது வெளியில வீசிச்சு வாயில இருந்து. கம்பத்தின அலைகி சஜரத்தமின் அல்லாஹ் சொல்லி காட்டியிருந்தா அவருக்கு ஒரு சுரக்கா கொடி அப்படியே பரவ அப்படியே நொந்து நூறான மாதிரி அப்படியே நடக்கிறாரு. சுரைக்கா கொடியை வச்சு என்ன செய்யறான், அல்லா என்ன செய்யறான், மறைச்சு அவரை ஆளாக்கி அவர் என்ன செய்யறான், மிகப்பெரிய ஒரு மறுபடியும் அவருடைய மன்னித்து அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அப்படிப்பட்ட நிலையிலே தான் அல்லாஹ் நீ யாராக இருந்தாலும் சரி, என்னை நோக்கி வந்துட்டீங்களா, நபிமார்களாக இருந்தாலும் சரி, என் அடியார்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் என்னை நோக்கி நீங்கள் வருகின்ற பொழுது, என்னிடத்தை மன்னிப்பு கோருகின்ற பொழுது நான் மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறேன் என்பதாக அல்லாஹ் சொல்லிட்டார். சொன்னா வழிவச்சு சொல்லிக்கிட்டே இருந்தார், நீ அல்லாட்ட மன்னிப்பு கேளுங்க, உடைய பிள்ளைகளுக்காக எல்லாவிடத்திலே தௌபா கேட்டுக்கொண்டே இருங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்கின்ற பொழுது, இன்னில் அஸ்தக்ஃபிருல்லாஹ் வஅத்தூபு இலைஹி ஃபீ குல்லி யௌமின் 70 மர்ரா, ஒவ்வொரு நாளும் அஸ்தக்ஃபிருல்லாஹ் வஅத்தூபு இலைஹி என்று நான் 70 முறை அல்லாஹ்ட்ட துஆ செய்றேன்னு ரசூலுல்லாஹ். யார் ரசூலுல்லாஹ்? முன்பின் பாவங்கள் மன்னிக்க அல்லாஹ்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு. அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நான் ஒவ்வொரு நாளும் அஸ்தக்ஃபிருல்லாஹ் வஅத்தூபு இலைஹி என்று 70 முறை தொழுகிறார்கள் சொன்னா நாம் எந்த அளவுக்கு ரசூல் ஆகும் போட்டாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் வந்து துஆ கேட்கிறேன், அல்லாஹ்வுடைய தூதரே நான் அத்தஹியாத் இருப்புல ஓதுவதற்கு துஆ கேட்டுத்தாங்க கேட்கிறான். என்ன ஏதாவது ஒரு வேற ஏதாவது துஆ கற்றுக் கொடுப்பாங்கன்னு யோசிக்கிறேன். ஆனா ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்த வாசகத்தை பாருங்க. அபூபக்கர் சொல்றாங்க, இன்னி தரம்து நஃப்ஸி துல்மன் கஸீரா, அல்லாஹும்ம இன்னி தரம்து நஃப்ஸி துல்மன் கஸீரா, இறைவா எனக்கு நானே நான் அதிகம் அநியாயம் செய்து விட்டேன். வலா யக்ஃபிரு துனூப இல்லா அன்த, உன்னை தவிர யாரும் என்னுடைய பாவங்களை மன்னிக்க முடியாது. ஃபக்ஃபிர் லீ மக்ஃபிரத மின் இன்திக, உன்னிடம் இருக்கக்கூடிய மன்னிப்பினால் என்னை மன்னிப்பாயாக. வர்ஹம்னி இன்னக அன்தல் கஃபூர் ரஹீம், எனக்கு கருணை புரிவாயாக, நீ மன்னிப்பவனாக கருணையாகவும் இருக்கிறாய் என்று அபூபக்கர் சொல்றான். அபூபக்கர் சாதாரண மனிதரா? அல்லாஹ்வுடைய இந்த உம்மத்திலேயே சமுதாயத்திலேயே நபிமார்களுக்கு அடுத்து இருக்கக்கூடிய மிகப்பெரிய அந்தஸ்தை உடையவங்க அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ்வுடைய தூதரோடு தோழமை கொண்டவர்கள் அபூபக்கர். சோனத்திற்குள் நன்மாராயம் சொல்லப்பட்ட 10 நபர்களில் ஒன்றன் பின் வந்ததாக சொல்லப்பட்ட முதன்மையான நபர் அபூபக்கர். ரசூலுல்லாஹ்வுக்கு முன்பாக ஆட்சியாளராக வந்தவர்கள் தான் அபூபக்கர். ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்கின்ற பொழுது மக்களுக்கு தொழுவித்த தலைவராக இருந்தவர் அபூபக்கர். அப்படிப்பட்ட அபூபக்கரை நோக்கி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்க, அல்லாஹ்விடத்தில் முறையிடுங்க, உங்களுடைய பிள்ளைகள் பொறுக்கப்படுவதற்காக அல்லாஹ்விடத்தில் முறையிடுங்கள் என்று சொல்கிறான்னு சொன்னா நாமெல்லாம் எந்த அளவுக்கு அல்லாஹ்விடம் மன்றாடுறோம்? கண்ணீர் வடிக்கணுமா இல்லையா? அல்லாஹ்விடத்திலே அழுது புலம்ப வேண்டுமா இல்லையா? அல்லாஹ் திரும்ப சொல்லி காட்டினா, அலம் யஅனில் ஆமனு அன் தக்ஷா குலூபுஹும் லிக்ரில்லாஹ், அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்காகவும் வமா நஸர மினல் ஹக், அல்லாஹ்விடமிருந்து வந்திருக்கூடிய உண்மையை அறிந்ததற்கு முன்பாக உங்களுடைய உள்ளங்கள் பணியக்கூடிய நேரம் வரவில்லையான. எத்தனை குர்ஆன் வசனம் கேட்கிறோம், எத்தனை அல்லாஹ்வுடைய வேத வசனங்களை கேட்கிறோம், நம்ம உள்ள பயப்படுறதா, நம்ம உள்ளத்துல ஒரு அச்சம் வருகிறதா, நம்ம உடல்கள்லாம் சிலிர்க்கிறதான்னு சொன்னா கிடையாது. காரணம் என்ன சொல்றாங்க என்பது புரியல நமக்கு. இப்ப நம்முடைய தாய்மொழி அரபி மொழியாக இல்லாத காரணத்தினால் நமக்கு அது புரியல. ஆனால் பொருள் உணர்ந்து குர்ஆனை ஓதுகின்ற பொழுது, திருமறையை படிக்கின்ற பொழுது, குர்ஆன் நம்மிடத்துல பேசும். அல்லாஹ் சொல்லுவான், ஜஹீம், நீ நரகத்தை பார்க்கணுமா, நரகத்தை பார்த்தா எப்படி இருக்கும்? சும்மலத்தர உன்னஹா ஐனல் யதீம், நிச்சயமாக கண்கூடாக நீங்க பார்ப்பீங்க. சும்மலத்து ஸல்லுன யௌம அனின் நஈம், கொடுக்கப்பட்ட அருள்கொடையை பற்றி மறுமையில் அல்லாஹ் விசாரிப்பான், விசாரிக்கப்படும் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய வாசகத்தை சொன்னா அப்படி இருக்கும். ரசூலுல்லாஹ்வே அழுவாங்க. அல்லாஹ்வுடைய குர்ஆன் ஓதுகின்ற பொழுது கண்ணீர் வெடிப்பாக சொல்லலாம். ஒரு முறை அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள், அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் அதிகம் குர்ஆன் ஓது சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் உங்கள் மீது குர்ஆன் இறக்கப்பட்டிருக்க என்ன வந்து சொல்றீங்க, நான் பிறரிடமிருந்து குர்ஆன் ஓதுவதை கேட்பது நான் விரும்புகிறேன் சொன்னான். சூரா நிஸாவை ஓதுறாங்க. ஓதிக்கொண்டே வருகின்ற பொழுது ஒரு கட்டத்துல பார்த்தா அழக்கூடிய சத்தத்தை உணர்றாங்க. பார்த்தா ரசூலோட கண்கள் இருந்து தண்ணீர் ஓடிட்டே இருக்கு, நாடிலாம் நனைஞ்சு ஓடுது. ரசூலா போதும் நிறுத்துங்கிறாங்க. எந்த வசனத்துல ரசூலா அவங்க உள்ளத்தை ஒதுக்கிறது? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல பார்க்கலாம், வலகு ஜினா குல் உம்மத்தின் ஷஹீத், நாளை மறுமையிலே எல்லா சமுதாயத்தவர்களுக்கும் ஒரு சாட்சியாளர் அல்லாஹ் கொண்டு வருவான். என்ன சாட்சிங்க? ரசூலுல்லாஹ் அவர்கள்
ஒவ்வொரு இறை தூதர்களும் நபிமார்களும் அந்த உம்மத்துக்கு மார்க்கத்தை சொன்னார் என்பதற்கு மக்கள் எல்லாம் சாட்சியா இருப்பாங்க. அதே போன்று ஒவ்வொரு நபிமாரும் அந்த உம்மத்துக்கு சாட்சியா இருப்பாங்க. அல்லாஹ் சொல்லிக்காரு, நபியை இந்த உம்மத்திற்கு எதிராக உண்மை சாட்சியாக கொண்டு வந்தா ஒரு நிலைமை என்ன நல்லா கேட்கும். பேச முடியுமா? ரசூலுல்லா நமக்கு எதிராக சாட்சி வருவாங்களா? எதிராக சாட்சி சொல்லுவாங்க ரசூலுல்லா. ரசூலுல்லா அதை நினைத்து அழுகிறாங்க. நல்லா கொண்டு வருவான். திருமணம் எல்லாரும் சொல்லி காட்டுகிறாங்க. ரசூல் தூதர் சொல்வார். யாரு? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மறுமையில சொல்லக்கூடிய செய்தி எல்லாம் சொன்னா, யா ரப்பி இன்ன கௌமி இத்தகது ஹாதல் குர்ஆன மஹ்ஜூரா. என் இறைவா, என்னுடைய இந்த சமுதாயத்தவர்கள் குர்ஆனை புறக்கணிப்பதாக ஆக்கிவிட்டார். குர்ஆனை படிக்கல, குர்ஆனை சிந்திக்கல, குர்ஆனுடைய வாழ்க்கையை நடத்தல. இப்படிப்பட்ட நிலையில இந்த சமுதாயம் இருந்தது சொன்னால் அந்த சமுதாயம் சீர்படுமா? எந்த வசனமா நம்முடைய உள்ளத்தை ஒதுக்கி இருக்கிறதா? எத்தனை நபிமாவுடைய வரலாறு எல்லாம் சொன்னான். எவ்வளவு மன்னிப்புடைய வசனங்கள் எல்லாம் சொன்னான். அதைத்தான் எல்லாம் சொல்லி காட்டுகின்றார். பூணு கல்லதின் ஊத்தூர் கேத்தாபம் முன் சென்ற வேதம் கொடுக்கப்பட்ட ஒரு ஊட்டி ஆகிறாங்க. ஏன் தெரியுமா? பத்தால் அழைகும் நமத் கசத் குலூபும் நீண்ட காலமாகிவிட்டதால் அவருடைய உள்ளங்கள் எல்லாம் கடினமாகிவிட்டது. குர்ஆனை படிக்கிறதே இல்லை, டச்சையில தொடரதே இல்லை. முன் சென்ற சமுதாய மக்கள் எப்படி அவருடைய வேதங்களை புறக்கணிக்கப்பட்டதா இப்ப உள்ளங்கள் எல்லாம் கடினமாக ஆகிவிட்டதோ அந்த ஒரு சமுதாயம் ஆகிடாதீங்க. குர்ஆனை படிங்க, குர்ஆனை சிந்திங்க. குர்ஆனுடைய வசனங்களை படிக்கின்ற பொழுது அது பொருள் உணர்ந்து நம்முடைய சிந்தனையை கொண்டு வருகின்ற பொழுது அற்புதமான செய்திகளும் கொண்டு வரும். எவ்வளவு விஷயங்களை குர்ஆன் நம்மிடத்தில் பேச முடியுமா? எதை வேணாலும் கொண்டு போய் நீங்க சிந்திச்சு பாருங்க, சர்ச் பண்ணி ஆய்வு பண்ணுறாங்க. குர்ஆன் நமக்கு பதில் சொல்லும், நல்லா பேசணும். அப்படிப்பட்ட வளமிக்க குர்ஆனை வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நாம் நம்முடைய உள்ளங்கள் பயப்படுகிறதா? சத்தியம் இதுதான் என்று நாம் உணர்ந்து செயல்படுகிறோமா என்று சொல்லிவிட்டு வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் பெரும்பாலான பாவிகளாகத்தான் இருக்கிறார் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். இப்ப குர்ஆன் உள்ளத்தை ஒழுக்கணும், நம்முடைய வாழ்க்கையில எஃபெக்டை கொண்டு வரணும், மாற்றத்தை கொண்டு வரணும். குர்ஆன் ஒண்ணு சொன்னதான் செயல்படணும். நமக்கெல்லாம் தெரிந்த வரலாறு தான் அபூபக்கர் ரலியல்லாஹுடைய மகள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவதூறு சொல்லப்படுகிறது. அவதூறு சொன்ன மக்களிலே முக்கியமான வேற சொன்ன அபூபக்கர் ரலியல்லாஹு அவரிடத்திலே உதவி பெற்ற நபராக மிஸ்ஸான் என்று சொல்லக்கூடியவர் தான் அதுல மும்முரமா அவரும் ஒரு இருக்கிறார். இருந்தா ஆரம்பத்துல இந்த அவதூறாகிறது பரவலாக பரவுகின்றது. மக்கள் எல்லாம் அதை பத்தி நிறைய பேசுறாங்க. கடைசியாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுக்கு தெரிகிறது. கிட்டத்தட்ட தெரிந்து 3 நாள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அழுது 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 கண்ணில் ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லை, ட்ரை ஆயிடுச்சு, கண்ணே சுத்தம் ஒண்ணுமே இல்லை. அந்த கவலைப்பட்டு அழுது அழுது அல்லாஹ் சொல்லி காட்டுகிறா. திரும்ப ஹதீஸ்ல பார்க்கணும், அவர் சொல்றாங்க ஒண்ணுமே இல்லை. ஒரு பெண் மீது ஒரு அவதூறு சொன்னான், இட்டுக்கிட்டு அபாண்டமா பண்ணி சொன்னா தாங்க முடியுமா? அப்படிப்பட்ட நிலையை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் மிகப்பெரிய துக்கத்தில கஷ்டத்திலே இருந்தாங்க. அப்ப அல்லாஹ் அவங்க சொல்லக்கூடிய செய்தி என்ன தெரியுமா? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்தி சொன்னாங்களோ அதைத்தான் நானும் சொல்றேங்கிறாங்க. என்ன தெரியுமா? இன்னமா அஷ்கு பஸ்ஸி வ ஹுஸ்னி அல்லாஹ், என்னுடைய கவலை என் துக்கத்தை எல்லாத்தையும் அல்லாஹ்ட்ட ஒப்படைக்க வேண்டாம். அழுதான் தன்னுடைய சிரமத்தை அல்லாஹ்ட்ட சொன்னாங்க, அல்லாஹ்ட்ட முறையிட்டாங்க. அல்லாஹ் பதில் கொடுத்தான். சூரத்து நூர் என்ற அத்தியாயத்தை அல்லாஹ் இறக்கி என்னென்ன செய்திகள்லாம் அவதூறாக ஆயிஷா அவர்களுக்கு சொல்லப்பட்டதோ அப்படிப்பட்ட அனைத்து விஷயங்களுக்கும் அல்லாஹ் பதிலளிக்கின்றான். பதிலளிச்சா ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் குற்றமற்றவர்கள் என்று அல்லாஹ் சொல்லிட்டான். அதே மாதிரி யாரெல்லாம் அவதூறு சொன்னார்களோ அவர்களுக்கு கடினமான 80 கசைடு என்பதாக சொல்லப்பட்டது. மகள் மீது அவதூறு சொன்ன மிஸ்தாஹ் மீது அபூபக்கர் கடுமையான கோபம். தன்னுடைய சொந்த உறவினர் மிஸ்தாஹ் தன்னுடைய பொருளாதாரத்துக்கு வாங்கி சாப்பிடுவார். யாரு? அபூபக்கருக்கு வாங்கி சாப்பிடுவார். அவர் தான் உதவி பண்ணார், அபூபக்கர் தான். அப்படிப்பட்ட அபூபக்கரிடம் உதவி வாங்கி கொண்டு அபூபக்கர் மகள் மீது அவதூறு சொன்னார். அதுவும் அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவி மீது அவதூறு சொன்னார். எவ்வளவு கோபம் சொல்றாரு. வல்லாஹி அல்லாஹ் சத்தியமாக நான் ஒருபோதும் இனி மிஸ்ஸாஹுக்கு உதவ மாட்டேன் என்பதாக சத்தியம் செஞ்சார். சொன்னா அல்லாஹ் உடனே வசனம் வலாயத்தில் ஒரு ஃபதரமின் குமசாயத்தி ஐயோத்தோ ஒரு பொறுப்பாளர் மசாக்கின் முஹாஜிரின் சபீலில்லாஹ், உங்களில் பொருளும் வசதி உடையவர்கள் உறவினர்களுக்கும் ஏழைகளுக்கும் அல்லாஹ்வுடைய பாதையில் ஹிஜ்ரத் செய்தவர்களுக்கும் தர்மம் கொடுக்காமல் இருப்பதில் சத்தியம் செய்ய வேண்டாம். இது எல்லாமே இந்த மிஸ்ஸாஹ்
சொந்தக்காரா இருக்கிறாரு, வசதி இல்லாதவர் இருக்கிற நல்லவனை பகிர்ந்து செஞ்சு இருக்கிறாரு. இப்படிப்பட்ட நபருக்கு நீங்க கொடுக்க மாட்டேன்னு சத்தியம் செய்ய வேண்டாம் என்று சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ் தஹிப்பூனஹி யக்ஃபிருல்லாஹு லக்கும் வல் யஃபு, நீ விட்டுடுங்க, வல் யஸ்ஃபஹு, அவரை நீங்கள் புறக்கணித்து விடுங்க என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் உங்களை மன்னிக்க வேண்டும் என்பதை விரும்பவில்லையா என்றால் அல்லாஹ் கேள்வி கேட்பான். அப்ப இந்த வசனத்தை அல்லாஹ் கேள்வி, நீங்க அவனுக்கு கோவப்பட்டீங்க, கோவத்தை நான் தரமாட்டேன்னு சொல்லி அல்லாஹ் என்ன சொல்ற, மன்னிச்சு விட்டுருங்க. அல்லாஹ் நீங்க மன்னிச்சு விட்டீங்கன்னு சொன்னா அல்லாஹ் உங்களை மன்னிப்பான் என்கிற செய்தி அல்லாஹ் ரப்பல் சொல்லுகிற பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய மகளுக்காக செய்த சத்தியத்தை முடித்துவிட்டு மீண்டும் விசாரணை கொடுக்கிறார். எப்படிப்பட்ட உயர்வான நிலையை, எது மாதிரி குரான் இல்லையா? சஹாபாக்கள் ஒவ்வொரு கட்டத்திலும் என் இறைவன் என்னை மன்னிக்கணும், அல்லாஹ் நம்முடைய தௌபாவை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அல்லாஹ்வுடைய மன்னிப்பு கண்டிப்பாக அவசியம் என்பதிலே அனைவர்களும் மிக கவனமாக செயல்பட்டாங்கன்னு சொன்னா நம்ம எத்தனை பேர் எந்த நேரத்தில் மன்னிப்பு கேட்கணும்? எவ்வளவு விதமான பாவம், தெரிந்தோ தெரியாமலோ புரிந்தோ புரியாமலோ எண்ணற்ற பாவங்கள் நாம் செய்தும் கூட நாம அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கோராமல் நம்முடைய வாழ்க்கையை செஞ்சு சொன்னா, நம்ம நம்முடைய பாவங்கள் நீத்து அல்லாஹ்வை அழுகாமல் முறையிடாமல் நாம் சென்று விட்டோம்னு சொன்னா நம்ம அல்லாஹ்விடத்தை வெற்றி பெற முடியுமா? மறுமையில அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். உண்மையான மூமின் யார் தெரியுமா? ஒரு இறை நம்பிக்கை இருக்கு, நம்மள சொன்ன மூமின், அது நாங்க ஏகத்துவாதி, சிறுக்கு செய்யமான தவறான காரியங்களும் செய்ய மாட்டோம், விதத்தெல்லாம் செய்ய மாட்டோம். அல்லாஹ் சொன்ன மூமின்னா யார் தெரியுமா? இன்னமல் முஃமினூன இதா ஸுக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும். மூமின்னு சொன்னா அல்லாஹ்வை பற்றி அவரிடத்திலே சொல்லப்பட்டார் உள்ளங்கள் பயந்து நடுங்குமா. வைதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு, அல்லாஹ்வுடைய வசனங்கள் அவர்களுக்கு ஓதப்பட்டால் ஸாதத்துஹும் ஈமானா, இறை நம்பிக்கை அதிகமாகிட்டே போகும், அல்லாஹ் பத்தி நம்பிக்கை அதிகமாக. வஅலா ரப்பிஹிம் யதவக்கலூன், அவர்கள் அல்லாஹ் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக இருப்பாங்க. யோசனை பண்ணி பாருங்க. இறைவன் மீது நான் உண்மையான ஈமான் கொண்டவர்களா இருந்தா அல்லாஹ் பற்றி ஒன்றும் மனசுக்கு பயம் வரும், அல்லாஹ் பற்றி ஒரு அச்சம் இருக்கணும். நாளை மறுமையில் அல்லாஹ் நம்மளை பிடித்தால், நம்மளை தண்டித்தால் நம்முடைய நிலைமை என்னாகும் என்பதை ஒரு பயந்தவராக நாம் இருக்கிறோம் சொன்னால் நிறைய மக்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, ஏதோ வாழணும், இருக்க முறை நம்ம எப்படி என்ன வாழ்ந்து கொள்ளலாம், மௌத்துக்கு முன்னா வாழ்க்கை இருக்குதா இல்லையா தெரியல என்பதை போன்ற ஒரு நிலையில் தான் இருக்கிறாங்களே ஒழிய ஈமான் அதிகமாகிறதா? குர்ஆன் வசனம் ஓதப்பட்டா, அல்லாஹ் பற்றியுள்ள நினைவுகள் சொல்லப்பட்டா நம்முடைய உள்ளது நடுங்குகிறதா சொன்னா கிடையாது. உள்ள நடுங்கணும். அல்லாஹ்வை பற்றி உள்ள செய்திகள் சொல்லப்பட்டா அல்லாஹ் சொல்றா, அல்லதீன யுகீமூன ஸலாத், எப்படிப்பட்டவர் தெரியுமா? தொழுகையில் நிலைநாட்டுவார்கள். வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், அவர்களுக்கு வழங்கிய பொருளாதாரத்திலிருந்து அல்லாஹ்வுடைய பாதையில் தான தர்மங்கள் செய்வாங்க. இதெல்லாம் அம்சமும் வரணுங்க. அல்லாஹ்வுடைய பயம் இருக்கணும், ஈமான் அதிகமாகணும், ஈமான் அதிகமாக தொழுகை சரியான முறை தொழக்கூடியவளாக இருப்பாங்க, அல்லாஹ்வுடைய பாதையிலே தர்மங்கள் செய்யக்கூடியவளாக இருப்பாங்க. உலாயிகல் முஃமினூன ஹக்கா, அவர்கள் தான் உண்மையான மூமின்கள். உண்மையான மூமினாக இருந்தா அல்லாஹ்வோட பயம், அல்லாஹ்வுடைய அச்சம் வரணும். அந்த அச்சத்தினால் உள்ளங்கள் நடுங்கக்கூடியவளாக இருக்கவும் என்பதை அல்லாஹ் மிக தெளிவாக சொல்லிவிட்டு லஹும் தரஜாத்துன் இன்த ரப்பிஹிம் மக்ஃபிரத்தும் வ ரிஸ்குன் கரீம், அப்படிப்பட்ட இறை நம்பிக்கையாளர்களுக்கு அல்லாஹ்விடத்திலே மகத்தான அந்தஸ்து இருக்கிறது, மன்னிப்பும் அல்லாஹ் வழங்குகிறான், கண்ணியமான உறவையும் அல்லாஹ் மறுமையில வழங்குகிறான் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். சொன்னால் மனசின் அல்லாஹ்ட்ட துஆ செய், அதிகமாக நம்முடைய கோரிக்கைகள் அல்லாஹ்விடத்தில் முறையிடக்கூடியவளாக இருக்க வேண்டும். நம்முடைய தவறுகளுக்காக அல்லாஹ்விடத்திலே அச்சத்தோடும் ஆசையோடும் அல்லாஹ்ட்ட துஆ செய். வெறும் அச்சம் மட்டும் இல்லை, ஒரு பயமும் இருக்கணும், எல்லாம் மீது ஒரு ஆசையும் இருக்கணும். அதே குர்ஆன்ல அல்லாஹ் சூரா சஜ்தா அல்லாஹ் சொல்லி காட்டும் பொழுது ததஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மதாஜி, இந்த இறை நம்பிக்கையாக சொர்க்கவாசி இருக்கிறாருன்னா அவருடைய விழாப்புறங்கள் படுக்கையிலிருந்து விலகமா. இப்ப தூங்கிட்டு இருப்போம், தூக்கத்திலிருந்து எழுந்து அந்த ஹஜ்ஜுடைய நேரத்திலே எழுந்து எதூன ரப்பஹும் ஹம்ஃபவ தம்முடைய இறைவனிடத்திலே அச்சத்தோடும் ஆசையோடும் அல்லாஹ் துஆ செய்வாங்க. மற்ற வசனத்தை அல்லாஹ் சொல்லியிருக்கார், சஹருடைய நேரத்தில் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்யக்கூடியவர்களாக இருப்பார் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். அப்படிப்பட்ட நிலையிலே அல்லாஹ்வுடைய மன்னிப்பை நோக்கி, அல்லாஹ்வுடைய கண்ணியத்தை நோக்கி, அல்லாஹ்வுடைய கருணை நோக்கி நாம் செல்ல வேண்டும் சொன்னால் நாம் அல்லாஹ்விடத்தில் அழுது முறையிடும். எவ்வளவு இளம்புகளுக்கு நம்ம சஹாபாக்கள் வரலாறு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார்,
இறை தூதர் அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை முதல்ல சொல்றாங்க. இஸ்லாத்தை சொன்ன அந்த இஸ்லாத்தை ஏற்று மக்கள் வாழ முடியாது சொன்னாங்க. இப்ப சஹாபாக்கள் உற்சாரா என்ன செய்றாங்க, அபிசீனியா நோக்கி ஹிஜ்ரத் செஞ்சு போறாங்க. ஹிஜ்ரத் செஞ்சு போனா அங்க நஜ்ஜாஷின்னு சொல்லக்கூடிய மன்னர் இருக்கிறாங்க. மன்னர்கிட்ட அடைக்கலம் தேடி போறாங்க அபிசீனியா நாட்டுக்கு. அங்க இருக்க ஒரு ஜாபிர் பின் அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க, மற்றும் சில சஹாபாக்கள் இருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது ஜாபிர் பின் அபீ தாலிப் கூட்டு விசாரிக்கிறார். அபீ தாலிப் கூட்டு விசாரிக்கிறார். யாரே மன்னர் நஜ்ஜாஷி விசாரிக்கிறார். என்ன செய்தி, எதுக்காண்டு வந்தீங்க அப்படின்னு போல இந்த குர்ஆன் வசனங்கள்லாம் ஓதி கேட்டாங்க. அல்லாஹ் சொல்லிருக்கோம், இதா சமீ மாமுசில் எல்லா ரசூலின் பக்கம் இறை தூதன் பக்கம் ஓதப்படுகின்ற வசனத்தை அந்த வேதம் கொடுக்கப்பட்ட மக்கள் செவியேற்றாக சொன்னால் தரா அழியோகம் தஃபீலும் என்ன தமிழ் அரசும் நடக்கும். உண்மை அறிந்ததற்காக அவனுடைய கண்களில் தண்ணீர் ஓடிக்கொண்டே இருக்கும். நஜ்ஜாஷ் அழுகுறார். குர்ஆன் வசனத்தை ஓத ஓத அந்த சூரத் மரியம் என்கிற அத்தியாயத்தை ஜாபிர் பின் அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு ஓதி காட்டாங்க. ஓதுனா கண்ணுல இருந்து அப்படியே தானா தானா தண்ணீரா வடிந்து கொண்டே இருக்கு. அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், யகூலூன ரப்பனா ஃபக்துப்னா மஅ ஷாஹித், ஆமன்னா ஃபக்துப்னா மஅ ஷாஹித். இறைவன், நாம் உங்களை நம்பி இந்த உண்மையை நம்புகின்றோம், எங்களை சாட்சியான ஒருவராக ஆக்குவாய் என்ற உண்மையை சத்தியத்தை அறிந்ததற்காக எழுத மக்கள் மிகப்பெரிய கண்ணியத்தை கொடுத்தான். நஜ்ஜாஷ் இருக்கிறார். நஜ்ஜாஷியோட சிலர்கள் மாத்திரம் தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க, யாரும் இஸ்லாத்தை. இங்க மதீனாவில் அல்லாஹ்வுடைய தூதர் இஸ்லாம் பரவி கொண்டிருக்கிறது. பல்வேறு நாடுகளுக்கு பரவது இஸ்லாம். கடைசியில் நஜ்ஜாஷ் அந்த இடத்துல இறந்துட்டாரு அபிசீனியால. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அவர்கள் நம்முடைய தோழர் நஜ்ஜாஷ் இங்க இறந்து விட்டாருன்னு சொல்லிவிட்டு மதீனாவில் இருந்து அவருக்காக ஜனாசா தொழுகை வைத்து வரலாறு பார்க்கலாம். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய கண்ணியத்தை அல்லாஹ் எப்படி கொடுத்தான். சத்தியத்தை அறிஞ்சாங்க, உண்மையை அறிந்து கொண்டு கண்ணீர் வடித்த அந்த கண்கள் இருக்கிறதே, அதற்காக வேண்டி அவர்கள் அழுதது எல்லாரும் நான் பதிவு செய்கிறான்னு சொன்னால் அந்த கண்ணீர் எப்படிப்பட்ட கண்ணியத்தை அவர்கள் பெற்று தந்தது பார்க்கலாம். அதே போல சஹாபாக்கள் நபித்தோழர்கள் அல்லாஹ் தபூக் என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய யுத்தத்தை ஒரு முஸ்லிம்கள் மீது திணிக்கப்படுது. தபூக்கு போற நேரம் அப்படிப்பட்ட நேரம், கடுமையான வெயில், பேரித்த கனிகள் எல்லாம் அந்த காய்கள் எல்லாம் கனிவிற்கத்தை தரக்கூடிய அந்த சரியான காலகட்டம், மகசூலுக்கான நேரம். அல்லாஹ்வுடைய தூதர் முடிஞ்சாலும் எல்லாம் வாங்கப்பா அப்படின்னு கூப்பிடுறாங்க. யாராட்டம் வாங்கணும் இருக்கோ எல்லாம் வாங்க எல்லாத்தையும் கூப்பிடுறாங்க. சஹாபாக்கள் பெரும்பான்மை கூட்டம் அல்லாஹ்வுடைய பாதையில போறாங்க. ஒரு சின்ன கூட்டம் மட்டும், அந்த முனாஃபிக் நைவேத்தியர் மட்டும் வரமாட்டேன்னு சொன்னாங்க. சொன்னா ஒரு கூட்டம் ரசூலுல்லாஹ் கேட்கறாங்க, அல்லாஹ்வுடைய நாங்க எல்லாம் வரோம், இன்னும் வாகனம் இல்லை, வண்டி இல்லை, எங்கள்கிட்ட செல்வதற்கு ஒட்டகமும் கழுதை குதிரை எதுவுமே இல்லை என்பதாக ரசூலுல்லாஹ் முறையிடுறாங்க. முறையிட்டா அல்லாஹ்வுடைய தூதரட்டையும் அவர் கொடுக்கறதுக்கு வசதியும் கிடையாது. இதை பண்ணுங்க, ஒரு ஒட்டகத்தை எடுத்துருவா, இவர் குதிரை எடுத்துருவா போர்களுக்காக வேண்டி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுப்பதற்கு எந்த விதமான வசதியும் ரசூலுல்லாஹ்ட்ட இல்லை. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வலா அலல்லதீன இதா மா தௌகலி தஹ்மிலஹும். ஒரு மக்கள் வந்தாங்க, வாகனத்தை கேட்டு உங்கள்கிட்ட வந்தாங்க. ஆனா குல்த லா அஜிது மா ஹமிலக்கும் அலைஹி, நபியை நீங்க சொன்னீங்க உங்களுக்கு கொடுப்பதற்கு வாகனம்லாம் என்கிட்ட இல்லப்பா, நீங்க வந்திருக்கீங்க அல்லாஹ்வுடைய பாதையில போர் செய்ய, ஜிஹாத் செய்ய, உயிரை தியாகம் வந்திருக்கீங்க, ஆனால் உங்களுக்கு கொடுப்பதற்கு எந்த விதமான வாகனம் இல்லைன்னு சொன்னீங்களே, அப்படிப்பட்ட அந்த மக்களுக்கு எந்த குற்றம் கிடையாது, வண்டி இல்லை வாகனம் இல்லை, அவங்க மேல எந்த தப்பும் இல்லை, பரவாயில்ல எல்லாம் மன்னிச்சுக்குவாங்க. ஆனா அவங்க அப்பா விட்டா போதும், போர்களுக்கு போற நினைக்கல. அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், அவர்கள் திரும்பி வீட்டுக்கு போறாங்களா, கவலையோடு போறாங்க, கண்களில் கண்ணீர் வடிய போறாங்க. அல்லாஹ் எதுவும் அல்லாஹ்வுடைய பாதையை செலவு செய்து நாங்கள் போர் செல்வதற்காக வேண்டி எந்த விதமான வழியும் இல்லையே என்பதாக அல்லாஹ்விடத்திலே அழுதவல்லாக அந்த மக்கள் செல்கிறார்கள் அல்லவா. அப்படிப்பட்ட நிலையை அல்லாஹ் ரப்பல் சொல்லி காட்டுகிறான். சொன்னால் எந்த அளவுக்கு சஹாபாக்கள் உள்ளத்துல மார்க்கத்திற்காக தியாகம் செய்யும், மார்க்க பணிகளுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய பாதையிலே தியாகம் செய்வதற்காக தயாராக இருந்தாங்க என்பதெல்லாம் பார்க்கலாம். அப்படிப்பட்டவர்களை தான் அல்லாஹ் ரப்பல் மிக கண்ணியமானவர்கள் அல்லாஹ் உயர்த்திருக்கின்றார். யோசிச்சு பாருங்க, 1400 ஆண்டுகள் கடந்து அந்த சஹாபாக்குடைய பெயர்கள் சொல்லப்படுறது மிக முக்கியமான காரணம், உள்ளன்போடு இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க, ஈமானை உறுதிப்பாட்டை கொண்டு வந்தாங்க. எந்த செய்தியை சத்தியத்தை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களோ அதை உள்ளத்தில் ஏந்தி கொண்டு அல்லாஹ்வுடைய பாதை ஜிஹாத் வீர தியாகம் நாங்க ரெடியா இருக்கோம், எங்களுக்கு எந்த விதமான கவலை இல்லை, எங்களுக்கு ஜிஹாதுக்கு போக முடியலையே, எங்களால செய்ய முடியல, யுத்தம் செய்ய முடியல என்பதாக கண்ணீர் வடித்து போனாங்களே ஒழிய நான் யுத்தத்துக்கு போய் கண்ணீர் வடித்து வரவில்லை என்பதெல்லாம் பார்க்கலாம். அதே போன்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்ற சில மக்கள் இருக்கிறாங்க,
அவர் எப்படிப்பட்ட மக்கள் சொன்னா அல்லாவுடைய அச்சத்தின் அழக்கூடியவர்களாக இருப்பாங்க என்று அல்லாஹ் சொல்லுவாங்க. அதான் சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். உலாய் கல்லது அனஹமுல்லா வலைக்கும் சிலருக்கு அல்லாஹ் அருள் செஞ்சிருக்கான். அருள் என்ன திரும்ப நம்ம படிக்கணும். எதிரா சிராத்தல் முஸ்தகீம் சிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம். இறைவா, யாருக்கு நீ நேர்வழி காட்டின நீ அருள் புரிந்தான் அவருடைய வழியை உங்களுக்கு தருவார். யாருக்கு அல்லாஹ் அருள் புரிந்தான்? அல்லாஹ் மற்ற வசனம் சொல்லி காட்டினார். அல்லதீன அன்அமல்லாஹு அலைஹிம் நபி நபிமார்களுக்கு அல்லாஹ் வஸதீகீன் உண்மையாளர்களுக்கு மார்க்கத்தை உண்மை படைத்தவர்களுக்கு வஷஹதா உயிர் தியாகிகளுக்கு வஸாலிஹீன் நல்லடியார்களுக்கு என்று அல்லாஹ் சொல்லி காட்டினார். அந்த அடிப்படையில் எல்லாம் சொன்னா உலாய் கல்லதீன அன்அமல்லாஹு அலைஹிம் நபி நபிமார்களுக்கு அல்லாஹ் செஞ்சாலும் அந்த ஒரு கூட்டம். யார் நபிமார்கள்? துர்ரியத்தி ஆதம் ஆதமுடைய சந்ததிகள். மிம்மன் ஹமல்னா மானூஹின் மின் துர்ரியத்தி இப்ராஹிம் நூஹ் அலைஹிஸ்ஸலாமோடு கப்பலில் பயணித்தவர்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்ராயில் என்று சொல்லக்கூடிய யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் மிம்மன் ஹதைனா யாருக்கு நாம் நேர்வழி காட்டினோமோ வஜித பைனா யாரையெல்லாம் நாம் தேர்ந்தெடுக்கணும். யாருக்கு நான் நேர்ந்து வழி காட்டினதோ அல்லாஹ்வுடைய சொல்லிவிட்டு இதா துத்லா அலைஹிம் ஆயாத்து ரஹ்மான் ரஹ்மானுடைய வசனங்கள் சொல்லப்பட்டார் ஹர்ரு சுஜ்ஜதம் வபகியா அழுது சஜிதால விழுந்தோம். அல்லாஹ்விடத்துல சஜிதால் விழுந்து அல்லாஹ்வுடையவர்களாக இருப்பார்கள் அவர்கள் அல்லாஹ்வுடைய அருளுக்குரியவர்கள். அப்ப அல்லாஹ்ட்ட அழுவுற தப்பே கிடையாது. என்ன வேணாலும் அல்லாஹ்ட்ட சொல்லலாம். சில விஷயங்கள் சிலர்கிட்ட சொல்ல முடியும். கணவன் மனைவிட்ட, மனைவி கணவன்கிட்ட சில விஷயம் சொல்லலாம், சிலர்கிட்ட சொல்ல முடியாது. தாய் பிள்ளைகிட்ட, பிள்ளை தாயை பெற்றோர்கள். ஆனா அல்லாஹ்விடத்துல எல்லாவற்றையும் நாம் முறையிடலாம். அந்த முறையீடுகளுக்காக அல்லாஹ்விடத்திலே அவர்கள் என்ன செய்யறாங்க? தௌபா செஞ்சு அல்லாஹ்விடத்திலே அழக்கூடியவர்களாக இருக்கும். அதிலும் அல்லாஹ்வுடைய வசனங்கள் சொல்லப்பட்டால் சஜிதாவில் உள்ள அழுவார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். சொன்னால் நம்முடைய வழிகளுக்கான அல்லாஹ் துவா செய்யுமா இல்லையா? அதிலும் குறிப்பாக அல்லாஹ் எப்படிப்பட்ட ஒரு கருணையான என்பதை பாருங்க. நம்ம ஒரு தவறு செய்யறோம், தவறுக்கான தண்டனை என்பது ஒன்று இருக்கிறது, அல்லாஹ்வுடைய நம்பிக்கை என்பது இருக்குது. ஆனால் செய்த தவறுக்கு பகரமாக அல்லாஹ் நன்மையை தராங்க. தப்பு செஞ்சுட்டோம், அந்த தப்பை என்ன செய்யலாம்? எல்லாம் மன்னிச்சுட்டு அது அப்படியே நன்மையாக மாற்றிடுது. அந்த அக்கௌண்ட் அப்படியே மாற்றிடலாம். இது அல்லாஹ்வுடைய கருணை இல்லையா? சூரத் ஃபுர்கான் என்ற அத்தியாயத்திலே கடைசியான சில வசனங்கள் எல்லாம் நம்ம சொல்லுவோம். இபாது ரஹ்மான் அல்லதீன யம்ஷூன அலல் அர்தி ஹௌனா என்று அல்லாஹ் சொல்றான். அளவிலா அல்லாமல் அடியார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். சில வசனங்கள் எல்லாம் சொல்லி காட்டிக்கணும் பொழுது ஒரு கட்டத்தில் எல்லாம் சொல்லி காட்டிக்கணும். அல்லதீன லா யதுஊன மஅல்லாஹி இலாஹன் ஆகர் அல்லாஹ்வுடன் வேறு கடவுளை பிரார்த்தனை செய்ய மாட்டாங்க, துவா செய்ய மாட்டாங்க, அழைக்க மாட்டாங்க. வலா யக்துலூன நஃப்ஸல்லதி ஹர்ரமல்லாஹு இல்லா பில் ஹக் எந்த உயிரையும் அநியாயமாக கொல்ல மாட்டாங்க. வலா யஸ்னூன் விபச்சாரம் செய்ய மாட்டாங்க. வமையல் எஃபால் தாலுக்கு எல்காசாமா யார் இந்த தவறு செய்யறாரோ ஒரு மிகப்பெரிய குற்றத்தை அவர் செஞ்சவராயிருவாரு, தண்டனைக்குரிய சொல்லிட்டு இல்லாமன் தாவ யார் தௌபா செய்யறார் அல்லாஹ்வுடைய தௌபா செய்ய எல்லாம் மன்னிச்சு வஆமன நம்புற வஅமில அமலன் சாலிஹா நல்ல அமல்களை செய்ய ஆரம்பிச்சாரு. தப்பு செஞ்சிட்டாரு, அல்லாஹ்ட்ட முறையிட்டாரு, அல்லாஹ் மீது நம்பிக்கையோடு அல்லாஹ்விடத்திலே நல்ல அமல்கள் செய்கின்ற பொழுது அல்லாஹ் அந்த தவறு என்ன செய்யறான்? நன்மையாக இல்லாம வச்சு பாருங்க. இது அல்லாஹ்வுடைய கருணை இல்லையா? நமக்கு கொடுக்க வேண்டிய தண்டனைய நாம் செய்த தௌபாவுக்காக மன்னிப்புக்காக அப்படியே அல்லாஹ் நன்மையாக மாற்றி கணக்கில் இருக்கணும். இது எவ்வளவு பெரிய அருள் தெரியுமா? அப்படிப்பட்ட அருளானதும் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். நம்பிக்கை கொண்டவர்களே தூபோ இலல்லாஹி தௌபத்த நசூஹா நீங்க அல்லாஹ்விடத்திலே கலப்பட்ட முறையிலே நீங்க தௌபா செய்யுங்க. மனசுல ஒரு கசடு வச்சுக்க வேண்டாம், ஒரு சந்தேகம் வேண்டாம். உலக தூய்மையோடு நான் செய்யக்கூடிய தவறுக்கு அல்லாஹ் என்னை மன்னிப்பான் என்று சொல்லக்கூடிய எண்ணத்தோடு நான் மன்னிப்பு கோருகின்ற பொழுது நம்மையுடைய மன்னிப்பதற்கு அல்லாஹ் தயாராக இருக்கிறான் என்பதான் புரியும். அதற்குன்னு ஒரு கட்டம் எல்லாம் வச்சுக்கலாம். எப்பன்னா மன்னிப்பு கேட்டுக்கலாம், எப்படி வேணாலும் கேட்டுக்கலாம் என்பதல்ல. ஒரு குறிப்பிட்ட நேரம் வரை அல்லாஹ் மன்னிப்புடைய இந்த வாசலை திறந்து வச்சிருக்கிறான். ஒரு நேரம் வந்துட்டு அந்த மன்னிப்புடைய வாசலை நல்லா க்ளோஸ் பண்ணிடலாம், எடுத்து மூடிடுவான். அல்லாஹ் சொல்லி காட்டுக்குன்னா இன்னம தௌபத்து அலல்லாஹி லில்லதீன யஅமலூன ஸூஅ பிஜஹாலா யாருக்கு தெரியுமா அல்லாஹ்வுடைய மன்னிப்பு? அறியாம ஒருத்தர் தவறு செஞ்சுட்டான், செஞ்சுட்டு சும்மா யதூபூன மின் கரீப் விரைவாக அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்கலாம். அப்புறம் தப்பு செஞ்சுட்டு தான் வட்டி வாங்கிட்டு இருக்கோம், இன்னும் கொஞ்ச நாள் போட்டோம், இப்பதான் இஎம்ஐல போட்டிருக்கோம், இப்பதான் ஹவுசிங் லோன் போட்டிருக்கோம், இப்பதான் பைக் வாங்கியிருக்கோம், என்ன வட்டி இல்லை, வேறு விதமான பொருளாதார மோசடி செய்யறோம், தவறு செய்யறோம்.
மதுவுல போதையில ஏதாவது ஒரு தவறு செஞ்சீங்கன்னா ஒரு மனுஷன் அப்புறம் மன்னிப்பு அப்படி கிடையாது. விரைவாக யார் மன்னிப்பு கேட்கின்றார்களோ உலாய்க்கு தூபுல்லாஹ் அலைஹிம் அவர்களே எல்லாம் மன்னிக்கின்றாங்க. கான் அல்லாஹ் அலிம் ஹக்கீமா அல்லாஹ் அறிந்தவனாக நுண்ணறிவானாக இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்றான். அதே நேரத்துல யார் எல்லாம் மன்னிக்க மாட்டான்னு சொன்னா வலைசத் தௌபத்தில் லதீன யஅமலுன ஸய்யிஆத் தீமைகளை செய்து கொண்டே இருக்கான், தப்பு செஞ்சுக்கிட்டே இருக்கிறான், இந்த தப்பை முடிக்கவோ இல்லை, அல்லாட்ட மன்னிப்பு கேட்கவோ இல்லை. ஹத்தா இதா ஹதரா அஹதுஹும் மௌத் அவர் ஒருவருக்கு மரண தருவாய் நெருங்கின்ற பொழுது கால இன்னி துல்லான் அப்ப சொன்னா நான் இப்ப மன்னிப்பு கேட்கிறேன், எனக்கு தௌபாவுடைய வாசலை திறந்து விட இறைவா என்னை மன்னித்து விடு என்பதாக ஒரு மனிதர் முறையிடுகின்றார். வலல்லதீன யதூபூன யமூத்தூன வஹும் குஃபார் அல்லது காஃபிரா மௌத்தா ரெண்டு பேர். ஒண்ணு தொண்டை குழிக்கு வந்துருச்சு சக்கராத்து காலம், இங்க வந்து தப்புதான் ஆகாரம் தப்பு செஞ்சுட்டோமே நம்ம அந்த தௌபா செய்யணும் என்பதாக தவறுக்கு அவன் தௌபா செய்யலாம் இந்த கடைசி கட்டம். அல்லது அந்த காஃபிரா குஃபர்ல இருக்கான், சிறுக்கிலே இருக்கான், சிலை வணங்கினா அது அவன் உள்ளே போயிட்டான். அல்லாஹ் சொல்லி காட்டினான் உலாய்க்கு அழைத்ததினாலும் அதாபன் அலீமா அவர்களுக்கு கடுமையான வேதனை தயாரித்து வச்சிருக்காங்க. இப்ப இறைவனின் பக்கம் மன்னிப்பின் பக்கம் விரைந்து செயலாற்ற வேண்டும் என்பதை இஸ்லாம் வலியுறுத்தி சொல்லிக் கொண்டே இருக்கிறது. அதற்காக அல்லாஹ்விடத்திலே கண்ணீர் வடித்து உரையிடுகின்ற பொழுது நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கு அல்லாஹ் தயாராக இருக்கிறான் என்பதை குர்ஆன் ஹதீஸ் சொல்லி காட்டுகிறது. அதே போன்று அல்லாஹ் என்ன செய்யறாங்கன்னா மன்னிப்பு கேட்டு அல்லாஹ் இடத்துல தௌபாவா எல்லாம் ஏத்துக்கிறான்னு சொன்னா அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் ஜன்னத்தை உலாவிக்குள்ள செய்யா அவங்க சொர்க்கத்துல அல்லாஹ் ரப்பனா கொண்டு போனான். எப்படிப்பட்ட சொர்க்கம் தெரியுமா? ஜன்னாத் அதிரல்லதி வாத ரஹ்மானும் இபாதத்துல் கண்களுக்கு புறப்படாத அந்த சொர்க்க வாழ்க்கை இருக்கிறதே அதை தன்னுடைய அடியார்களுக்காக வேண்டி வல்ல ரஹ்மான் என்ன சில வாக்குறுதி அளிக்கிறான். இன்னமுக்கான வாழ்வு மாத்தியா அல்லாவுடைய வாக்குறுதி நிச்சயமாக நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். அந்த சொர்க்கம் எப்படிப்பட்ட சொர்க்கம்? லாயஸ்மான பீஹா லகுவா வீணான வார்த்தை எதுவும் கேட்க மாட்டேன். இல்லா சலாம் சலாம் என்ற வார்த்தையை தவிர எந்த விதமான வீணான வார்த்தையும் அவர்கள் கேட்க மாட்டாங்க. வளவும் பீஹா ரிஸ்கும் முக்கரத்தம் வாசியா காலை மாலையில் அவர்களுக்கு உணவு வளர்ந்துபட்டு கொண்டே இருக்கும். சொல்லிவிட்டு தில்கல் ஜன்னத்துள்ள திமோரிஸ்மின் அபாதினா மண்காணத்தக்க அந்த சொர்க்கம் யாருக்கு தெரியுமா? இறையச்சத்தோடு தக்குவாவோடையா நடக்கணும். அல்லாஹ் பயந்து இந்த உலகத்தில் யார் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாலும் இறைவனுடைய அச்சத்தோடு இந்த உலகத்திலே எவர்கள் நடந்து கொள்கிறார்களோ அவர்களுக்குத்தான் அந்த சொர்க்கம் இருக்கிறது என்பதாக அல்லாஹ் ரப்பனா வாக்குறுதி அளிக்கிறான்னு சொன்னா நாம அந்த அல்லாஹ்வுடைய சொர்க்கத்தை நோக்கி போகணுமா இல்லையா? அல்லாஹ்வுடைய மன்னிப்பை நோக்கி போக வேண்டுமா இல்லையா? அப்படிப்பட்ட மன்னிப்பை அல்லாஹ்வுடைய தூதரம் பல்வேறு கட்டங்களில் நமக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று சாதனையாளராக இந்த இஸ்லாம் பார்க்கிறது, ஒரு உலகம் பார்க்கிறது. மக்கா வெற்றி ஒரு மிகப்பெரிய வெற்றி. அல்லாஹ் மக்கா வெற்றியை விட்டு முன்னறிவிப்பு செய்யறான். மக்கா வெற்றியும் கிடைச்சிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு அல்லாஹ் சொன்னான் இதாஜா ரசூலுல்லாஹி ஃபதல் அல்லாஹ்வுடைய உதவியும் வெற்றியும் வந்து விட்டேன்னு சொன்னால் ஒரு ஆயத்தன்னா செதுக்கணும்னா பீதியில் அப்புவாஜ் அல்லாஹ்வுடைய மார்க்கத்துல மக்கள் வருவாங்க. ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிரு நீ என்ன செய்யணும்? அல்லாஹ்வை போற்றி வந்து மன்னிப்பு கேளுங்க. அல்லாஹ் நீங்க மனிதர், நீங்க இறை தூதராக இருந்தாலும் சரி நீங்க என்ன செய்யணும்? தௌபா மன்னிப்பை இஸ்திக்ஃபார் தேட வேண்டும் என்று அல்லாஹ் சொன்னான். அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இந்த வசனம் இறங்கிய பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் செய்த பிரார்த்தனைகள் ருக்கூவிலே சஜ்தாவில் அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சுப்ஹானக அல்லாஹும்ம ரப்பனா பிஹம்திக அல்லாஹ்மக்ஃபிர்லி என்று சொல்லக்கூடிய இந்த வாசகத்தை ரசூலுல்லாஹி எக்ஸ்ட்ரா செய்வாங்க. நம்ம இயல்பாக சுப்ஹான ரப்பில் என்று கூட செய்யும், சஜ்தால சுப்ஹான ரப்பில் ஆலான்னு செய்யும். அல்லாஹ்வுடைய தூதர் கூடுதலாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இந்த வாசகத்தையும் சேர்த்து அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக இருந்தார் என்பதை நாம் பார்க்கலாம். இப்படியாக பல்வேறு கட்டங்களில் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் மன்னிப்பை நமக்கு வலியுறுத்தி இருக்கிறார்கள். அந்த மன்னிப்பை நோக்கி நம்ம காலம் என்பது மனிதனுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் வரை எல்லாரும் அவகாசம் வச்சிருக்கு. இந்த அவகாசத்தை பயன்படுத்தி அல்லாஹ் பக்கம் யாரெல்லாம் வராது, அல்லாஹ்வுடைய மன்னிப்பின் பக்கம் யார் வருகிறார் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்யறாங்க? நான் காத்துக் கொண்டே இருக்கிறான். எந்த அளவுக்கு சொன்னால் அல்லாஹ் திருமறையை சொல்லி காட்டுகின்றான் நபி இபாதி அன்னி அனல் கஃபூருர் ரஹீம் என் அடியார்களுக்கு நபியை நீங்க சொல்லுங்கள் நான் மன்னிப்போம், நான் கருணையாளனாக இருக்கிறேன். அதே நேரத்திலே அண்ணா அதாவி ஊல் அதாபு ஷதீத் ஆனால் அதே நேரத்தில் வேதனை கடுமையா நான் மன்னிக்கவும் தயாராக இருக்கிறேன், நான் கருணை புரியவும் நான் தயாராக இருக்கிறேன். அதே நேரத்திலே மன்னிப்பு கேட்காமல் என்னிடத்தில் மன்னிப்பு பெறாமல் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுக்கு என் வேதனை என்பது மிக கடினமாக இருக்கும் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனை எச்சரிக்கை செய்யலாம் பார்க்கலாம். உஸ்மான் அலி இல்லாம அழுவாங்க, அல்லாஹ் நினைச்சு அழுவாங்க.
என்ன பெரிய தவறு செஞ்சா கிடையாது. கபர் கிட்ட போன உஸ்மான் இல்லவா அழுப்பு மன்னரை குலசாமி தாடிலாம் நனைஞ்சு அப்படியே அழுக. மக்கள் கேட்கறாங்க, எதற்காக நீ அழுகுறீங்க? சொர்க்கத்தை பற்றி அல்லாவுடைய தூதர் சொல்லியிருக்காங்க, நரகத்தை பற்றி ஒன்று சொல்லியிருக்கிறாங்க, நீ அதெல்லாம் அல்லாத நீங்க ஏன் அழுகுறீங்க? உஸ்மான் இல்லா சொல்றாங்க, அல்லாவுடைய தூதர் சொல்ல கேட்டிருக்கிறேன், இந்த கபர் என்பது நாளை மருமகளுடைய விசாரணை அமைப்புகளில் மிக முதன்மையான இதுதான், முதல் படித்தரம் இதுதான். இந்த படித்தரத்தில் யார் வெற்றி விட்டாரோ அது எல்லாம் வெற்றி. விசாரணை இருக்காதல்ல, கபர் எல்லாம் விசாரிப்பானா இல்லையா? உன் இறைவன் யார், உன்னுடைய மார்க்கம் எது, உன்னுடைய தூதரை பற்றி இப்படி எல்லாம் விசாரணை இருக்குல்ல. இந்த விசாரணை தப்பிக்க முடியுமா இல்லையா? ஒரு மனுஷன் அதில் மாட்டிக்கிட்டா முடிஞ்சு போச்சு. அப்படிப்பட்ட அந்த நிலையை நினைத்து நான் அழுகுது என்பதாக உஸ்மான் அலி அவர்கள் அழுத சம்பவத்தெல்லாம் பார்க்கலாம். அதே போல அபூபக்கர் இல்லாம அப்படியே தேம்பி வருவான். பொழுதாக தொழு வச்சுட்டாருன்னா அபூபக்கர் அலி அவர்களை கட்டுப்படுத்த முடியாது. அதே சில பார்க்கலாம், அல்லாவுடைய அபூபக்கர் அலி அவர்கள் தொழுகும் இடத்துக்கு நெற்குமணத்தை சென்றார், மனம் மிகுந்து அழுவதா. மக்கள் அவர்களால் குரானை செய்ய முடியாது. அவரும் அப்படியே அழுவாங்க. ரசூலுல்லாஹி அவர்கள் நோய் அதிகமாயிடுச்சு, அவரெல்லாம் முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட பொழுது ரசூலுல்லாஹி சொன்னாங்க, அபூபக்கரை இமாமா என்று தொழுவதற்கு சொல்லுங்க. ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னாங்க, என்னுடைய தந்தை அதிகமாக துக்கப்படுவாரு, தொழுகின ஓதுகின்ற பொழுது இலகிய மனம் உடைத்தவளாக இருக்கிறாரு, அவர் தொழு வைக்க ஆரம்பிச்சிருக்காரு சொன்னா அவரும் அழ ஆரம்பிச்சிருவார் என்பதாக அண்ணன் ஆயிஷா ரலியல்லாஹு அவரை சொல்லி காட்டுகிறார். சொன்னார், எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த அருமை தோல் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் குர்ஆனோடு ஒன்றி உள்ளாங்க. குர்ஆனுடைய வாசகங்களை ஓதினால் அவருடைய உள்ளங்கள் நடுங்கக்கூடியதாக, குர்ஆனுடைய அந்த வசனங்கள் ஓதப்படுகின்ற பொழுது உள்ளச்சமுடையவர்களாக அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் இருந்திருக்கிறார் என்பதெல்லாம் பார்க்கலாம். இப்படியாக பல்வேறு நபிமார்கள், நபி தோழர்கள், சஹாபாக்கள், எண்ணற்ற வரலாறு நாம் பார்த்தோம்னு சொன்னால் எல்லாவிடத்தில் அழுது முறையிடுகின்ற பொழுது அல்லாஹ் அவர்களை மன்னித்திருக்கிறான், அவர்கள் அவர்களுக்கு அருளை வழங்கி இருக்கிறான் என்பதற்கு மிக சிறந்த உதாரணமாகத்தான் நாம் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்தோம். அதே போன்று அல்லாஹ்விடத்தை அழுது முறையிடுகின்ற பொழுது அவருடைய தேவைகளை போக்கக்கூடியவனாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இருக்கிறான் என்பதை பார்க்கிறோம். அதில் ஒரு சம்பவம் தான் நமக்கு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய ஆசையாக வளர்த்த தன்னுடைய அருமை மகன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒரு கட்டத்தில் இழக்கிறார். சகோதரர் நாம் சூழ்ச்சி செய்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கிணற்றிலே வீசுகின்றார்கள். அங்கிருந்து ஒரு கூட்டம், வாணிப கூட்டம் எடுத்து கொண்டு போய் வித்துறாங்க. இங்க சகோதரர் அனுப்பு, நம்ம விளையாட்டு அழைச்சிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது ஆரம்பத்துல யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் மனசுல ஒரு பயம், ஏதோ ஓனாக அடிச்சு சாப்பிட்டு என்ன செய்யுது, சின்ன பிள்ளையா இருக்கிறாரு அப்படின்னு. இருந்தாலும் அவங்க நாங்க பார்க்க மாட்டோம்னு சொல்லி அழைச்சிட்டு போயிட்டு சாயந்தரம் ஈவினிங் நைட் நேரத்துல யூசுப் ஓனா அடிச்சு சாப்பிட்டு சொன்னாங்க. ரொம்ப கவலை. எல்லாரும் சொல்லிக்க இன்னும் ஹசனி இல்லல்லா, என்னுடைய கவலை எனக்கு நாளாக படிச்சுட்டாங்க. கண்ணீர்ல அழுது 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 கண்ணீருடைய பார்வையை போயிடுச்சு. ஒரு கட்டத்தில் எல்லாரும் இருந்தாங்க, மீண்டும் அவர்களுக்கு பார்வை கொடுக்குறான், மீண்டும் அவர்களுக்கு ஒரு உயர்ந்த அந்தஸ்தை கொடுக்குறான். எந்த அளவுக்கு சொன்னா, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் நபியாக ஆக்கி ஒரு நாட்டுடைய அமைச்சராக ஆக்கி அங்கிருந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தந்தையும் தாயும் அழைத்து சமூகம் ஒன்று திரட்டக்கூடிய அந்த சூழ்நிலையை ஒரு கண்பார்வை பெற்றவர்களாக வருகிறார்கள் பார்த்தோம். காரணம்னா அல்லாட்ட படிச்சுட்டாங்க. மக்கள் எல்லாம் கிண்டல் பண்ணாங்க, நீ யூசுப்பை நினைச்சு அழுது அழுதே நீங்க அழிஞ்சு போறீங்களான்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க சொல்றாங்க, நான் அல்லாஹ் மீது நம்பிக்கை இழக்கல, என்னுடைய பிள்ளை மீண்டும் கொண்டு வருவான், எனக்கு நம்பிக்கை இருக்கிறது என்று சொல்லக்கூடிய நம்பிக்கையோடு அவர்கள் வாழ்ந்ததின் காரணத்தினால் அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு மகத்தான ஒரு வெற்றியும் மகத்தான ஒரு சிறப்பான வாழ்க்கையும் இல்லாமல் அந்த நபிமார்களுக்கு வழங்கலாம் என்பதெல்லாம் பார்க்கலாம். அதே போன்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு அதிகமாக சிரிக்கக்கூடிய விஷயத்தை ஒரு சொல்ல வச்சிருக்கேன். ஓவரா அதிகமான முறையில சிரிக்கக்கூடிய இந்த தன்மை இருக்கிறது அல்லவா, அதை குறைவாக குறைத்துக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கலாம். அல்லாஹ் சொன்னாங்க, நான் எந்த விஷயத்தெல்லாம் நான் அறிந்திருக்கிறேனோ அது உங்களுக்கு தெரிந்திருந்தால் அலஹிக்கும் கலீலன் வலபகைக்கும் கசீரா, நீங்கள் குறைவாகத்தான் சிரிப்பீர்கள், அதிகமாக அழுவீர்கள் என்பதாக சொன்னார். அப்ப இறைவனை பற்றியுள்ள பயம், இறைவனை பற்றியுள்ள அச்சம், உள்ளச்சத்தோடு ஒரு பயத்தோடு என்ன செய்யணும், அதிகமாக அல்லாஹ்விடத்திலே அழுது முறையிடக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். அதே போன்று கண்ணீருக்கு சில சிறப்புகளையும் இஸ்லாம் சொல்லி காட்டுது. அல்லாஹ்விடத்தில் சொல்றாங்க. எந்த அளவுக்கு சொன்னால் அல்லாஹ்விடத்தில் சொல்றாங்க, ஒரு அழகான ஒரு செய்தி பாருங்க, நான் எழுதும் நார ரஜுலுன், ஒரு மனுஷன் நரகத்துக்கு போக மாட்டான். யார் தெரியுமா? பக்கம் அழுகிறான், கஷ்யத் இல்லா, அல்லாஹ்வுடைய பயத்தினால் அழுகிறான். அல்லாஹ் பயந்து பயந்து அப்படியே அழுதுகிட்டே இருக்கிறான். ஹத்தா யஊத லபனு ஃபில் தரஹி, கறந்த பால் மடிக்கு திரும்ப போக மாதிரி. கறந்த பால் மடிக்கு திரும்புமா? வாய்ப்பே இல்லை. அதை தான் சொன்னாங்க, வலா எஜித்தமிழ் குமாரனுக்கு சபீலில்லாஹி வதுஃபானு ஃபீ ஜஹன்னம, அல்லாஹ்வுடைய பாதையை போருக்கு அனுப்பி போறாரு, ஜிஹாதுக்கு அனுப்பி போறாரு,
மார்க்க படிக்க போறாரு. அவர் கடந்து போறாருல, அந்த பொழுது மேல படுதல் அவர் மேல படுந்தாங்க, கால்களிலும் ஆடைகளும் படும். எந்த பொழுது படிந்தவரும் நரகத்துடைய புகை ஒன்று சேராது என்பதாக சொன்னார். அப்படிப்பட்ட ஒரு மகத்துவமிக்கு பாக்கியம் எதிர் கிடைக்கிறது சொன்னால், இறைவனை நினைத்து இறைவனுக்காக வேண்டி அழுத அந்த கண்ணீர் இருக்கிறது அல்லவா, அப்படிப்பட்ட அந்த கண்ணீரை யாரெல்லாம் பெற்றிருக்கிறார்களோ, அல்லாவுக்கான அழுகிறார்களோ, அவர்களுக்கு ஒரு மகத்தான கண்ணியத்தை அல்லாருமே வழங்குகிறான் என்பதை இந்த ஹதீஸிலே நாம் எல்லாம் பார்க்க முடியாது. அந்த அடிப்படையிலே இறைவனை அதிகமதியம் வாழ வேண்டும், அதிகமதியம் அல்லாவிடத்தில் முறையிட வேண்டும், எல்லாவிடத்திலே பாவம் மன்னிப்பு வர வேண்டும். இரவுடைய பாவம் மன்னிப்புடைய வாசல்களாக எப்பொழுது நம்மளுக்கு அழைக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய அல்லாவுடைய மன்னிப்பின் பக்கம், அல்லாவுடைய கருணையின் பக்கம், அல்லாவுடைய சோனத்தின் பக்கம் விரைந்து செயலாற்றும் என்பதாக அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது, நம்முடைய செயல்களில் நன்மையான காரியங்கள் செய்வதன் மூலமாக அல்லாவுடைய மன்னிப்பு கிடைக்கும் என்பதை இஸ்லாம் சொல்கிறது. திரும்ப அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இது தீமையை நன்மைகளை கொண்டு மாற்றுங்கள் என்று சொன்னான். தவறுகள் நாம் செய்தோம்னு சொன்னால், அந்த தவறுகளை போக்கக்கூடிய நன்மைகள் நாம் செய்து கொண்டே இருந்தால் அல்லாஹ் நம்முடைய பாவங்களை கண்டிப்பாங்க. அதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் தான் 5 நேர தொழுகை. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார், ஸலவாத்துல் ஹம்ஸ், 5 நேர தொழுகை என்பது கஃபாரத்துல் லிமா பைனஹுமா, அந்த இடைப்பட்ட நேரங்கள் செய்யக்கூடிய சிறு பிழைகளுக்கு மன்னிப்பாக அமைந்துவிடும் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. அதே போல வல் ஜுமாக்கு இல்ல ஜுமா, ஒரு ஜுமா மற்றொரு ஜுமா, ஒரு உம்ரத்தில் உம்ரா, ஒரு உம்ரா மற்றொரு உம்ரா, இடைப்பட்ட காலங்களுக்குள்ள குற்றங்களுக்கு மன்னிப்பாக அமைந்துவிடும் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்தி தான் பார்க்கணும். சின்ன சின்ன அமல்கள், சின்ன சின்ன நல்லறங்கள், இவைகள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் இன்னைக்கு வளரும். அதில் ஒரு குறிப்பாக நாம் ஒரு ஹதீஸிலே பார்க்கலாம். நம்ம எல்லாம் ஒரு அல்லாஹ்வுடைய தூதரே சொல்லி காட்டுகின்றார்கள், ஒரு நல்லறத்தை நீங்க இழிவாக நினைக்காது, சாதாரணமா நீங்க அசால்ட்டா நினைக்காதீங்க. எந்த அளவுக்கு ஒரு மனிதர் பாதையில கடந்து செல்கிறார், தொழுகையுடைய நேரம் வந்துருச்சு, பள்ளியாசலுக்கு வர வழி பார்த்தோம், மரக்கிளை உடைஞ்சு டிஸ்டர்ப் மக்களுக்கு தொந்தரவான வழி. இந்த மரக்கிளையை கட் பண்ணி அகற்றி சுத்தம் பண்ணி வரதுக்குள்ள தொழுகை நேரம் இருந்துச்சு. அல்லாஹ் நினைச்சானா, நீ ஏன் தொழுகைக்கு லேட்டா வந்து நல்லா அவர் தண்டிக்கலையா? அந்த செஞ்ச அமலுக்காக வேண்டி அல்லாஹ் அவருக்கு நன்றி செலுத்துவோமா, அல்லாஹ் அவரை மன்னிச்சு. இப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய கருணை. இப்படியாக எவ்வளவு விதமான நல்லறங்கள் நம்முடைய பாவங்களை மன்னிக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதை குர்ஆனும் ஹதீஸும் சொல்லி காட்டிக் கொண்டே இருக்கிறது. அப்படிப்பட்ட மன்னிப்பை பெற்றவர்களால் மறுமையிலே கிடைக்கிற அந்த என்ன தெரியுமா? அல்லாஹ் சொல்லிக்கா, 100 இஸ்ஹா பைன அய்தீஹிம், ஒளி அல்லாஹ் என்ன சொன்னோம் முன்னால கொண்டு போவான். எப்பவும் ரப்பனா அத்மிம்லனா நூறனா, அந்த ஈமான் கொண்டு அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு பெற்றவர்கள் நாளை மறுமையில் அல்லாஹ்விட துஆ செய்வாங்க, இறைவா எங்களுக்கு ஒளியை பரிபூர்ணமாக்குவாய். யார் யார் போவா? நபிமார்கள் போவாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலா போவாங்க. அல்லாஹ்வுடைய தூதரோடு இந்த உம்மத்திலே மன்னிப்பை பெற்ற சமுதாயமும் அந்த ஒளியை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய பாக்கியமாக அல்லாஹ் மன்னிப்பை நோக்கி செல்கின்றவர். அல்லாஹ் சொன்னா, தூபோ இலல்லாஹி தௌபத்தன் நஸூஹா, அல்லாஹ்விடத்தில் நீங்க களப்பட்ட முறையை உள்ளன்போடு உள்ளச்சத்தோடு நீங்க தௌபா செய்யுங்க. அஸா ரப்புக்கும் யக்ஃபிரனுக்கும் செய்யாது, உங்களுடைய குற்றங்கள் எல்லாம் அல்லாஹ் மன்னிப்பான். அல்லாஹ் நான் மன்னிக்க தயாராக இருக்கிறேன் என்று சொல்கிற பொழுது நம்ம அல்லாஹ்வுடைய மன்னிப்பு நோக்கி வரைய வேண்டுமா இல்லையா? அதைத்தான் சாரு வேகமா போங்க இல்லாம ரப்பிக்கும், உங்களுடைய இறைவனுடைய மன்னிப்பு பக்கம் நீங்க விரைந்து செய்யலான்னு நினைச்சேன். அல்லாஹ்ட்ட சரணடைங்க, அல்லாஹ்ட்ட போட சொல்லுங்க. பலா யஃபிருதுனூப இல்லா அன்த, உன்னை தவிர என்னுடைய பாவங்களை யாரும் மன்னிக்க முடியாது. அல்லாஹ் தான் யாரும் மன்னிப்பாங்களா? உங்க குற்றங்களை யார் மன்னிக்க? அல்லாஹ் தான் மன்னிப்பாங்க. இன்னி அன கஃபார், அல்லாஹ் சொன்னா நான் அதிகமாக மன்னிக்க கூடியவன் அல்லாஹ் சொன்னான். அப்படிப்பட்ட அல்லாஹ்விடத்தில் நாம் மன்னிப்பு தேடி நம்முடைய குறைகளை அல்லாஹ்விடத்தில் முறையிடும் பொழுது நான் மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறேன் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய செய்தி பார்க்கலாம். அதே போல மற்ற ஹதீஸில் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுகிறார், ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் காலையிலும் மாலையிலும் தன் அடியார்கள் நோக்கி கை நீட்டி யாரையும் மன்னிப்பு கேட்பவர்கள் உண்டா என்பதாக அல்லாஹ் அளிக்கக்கூடிய செய்தி ஹதீஸில் பார்க்க முடிகிறது. இந்த அடிப்படையிலே குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையிலே நிறைய செய்திகள் நம்மை அல்லாஹ்வுடைய நோக்கி வாங்க, இறைவனை நோக்கி வாங்க, அனுப்பூ நீங்க என்ன செய்யுங்க, அப்படியே நீங்க திரும்பிடுங்க, எல்லா ரப்பிக்கும் உங்களுடைய இறைவன் பக்கம் நீங்க திரும்புங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றார். அப்படிப்பட்ட அல்லாஹ்வை நோக்கி வர வேண்டும், அல்லாஹ்விடத்தில் அதிகமாக மன்னிப்பு வர வேண்டும். இறைவனுடைய மன்னிப்போடு இறைவனுடைய கருணையோடு நாம் இந்த உலகத்தை விட்டு பெறுகின்ற பொழுதுதான் அல்லாஹ்வினால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அடியார்களாக நாளை மறுமையில் அல்லாஹ் செஞ்சிருக்கிறோம். அதைத்தான் அல்லாஹ் ரப்பல் சொல்லி காட்டுகிறார், மொத்தமா அமைதியான ஆன்மாவை இருஜகி இலா ரப்பிக்க ராதியத்தன் மரதியா, அல்லாஹ் உன் மீது திருப்தி கொண்டவனாக, எல்லாம் மன்னிச்சான் செப்பப்பா மதுகுலி ஃபி இபாதி, நீனும் அல்லாஹ்ட்ட திருப்தியா இருக்க. அது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க,
தன்னுடைய மரணத்திற்கு 3 நாளுக்கு முன்பாக சொன்னாங்க, நீங்கள் யாரையும் மூத்தா போறீங்கன்னா மரணம் எழுதுறது அல்லாஹ் மீது நல்ல நம்பிக்கை வைக்காம மூத்தா போறீங்க. அல்லாஹ் என்னை மன்னிப்பான், அல்லாஹ் என்னை கருணை செய்வான், அல்லாவுடைய கருணை உண்டு சொர்க்கம் உண்டு என்று சொல்லக்கூடிய அந்த நல்லெண்ணம் கொண்டவர்களாக மரணிக்க வேண்டாம் என்று சொன்னாங்க. அப்படிப்பட்ட அடியார்களுக்கு அல்லாஹ் சொன்னா, பதுகுலி ஃபீ இபாதி, என் அடியார்கள் நீங்கள் நுழைந்து கொள்ளுங்கள், வதுகுலி ஜன்னா, என்னுடைய சொர்க்கத்தில் நீங்கள் நுழைந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் மனக்குருமாக அழைக்கக்கூடிய மிகப்பெரிய வாக்கு யாரும் கிடைக்கும்? அல்லாவுடைய மன்னிப்பு. அதுதான் நபிமார்கள் சொன்னாங்க, அல்லாஹ் ஒரு பாவத்தை மன்னிப்பான். நீங்க வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்க, கொள்கையின் பக்கம் வாருங்க, ஈமானின் பக்கம் வாருங்க என்று. அப்படிப்பட்ட ஈமான், இஸ்லாஸ், தூய்மை யாருக்கெல்லாம் இருக்கிறதோ, நாங்கள் அல்லாஹ் நம்புறோம் என்று சொல்லக்கூடியவர்களாக அந்த கொள்கைகள் யாரானா உறுதியாக இருக்கின்றார்களோ அனைவருக்கும் என்ன செய்யணும்? அல்லாவை நினைத்து கண்ணீர் வடித்து நம்முடைய குறைகளை முறையிட்டு அவருடைய பாவங்களில் இருந்து நாம் விடுதலை பெற வேண்டும். எந்த நேரத்தில் மௌத்து வரும், எப்ப வேணா நம்ம அல்லாஹ் நம்முடைய உயிர்களை கைப்பற்றோம். அதற்கு முன்பாக அல்லாவிடத்தில் மன்னிப்பு கோரக்கூடியவர்களாக இருந்து அல்லாஹ் நம்முடைய அமல்களை ஏற்றுக்கொண்டு நாளை மறுமையிலே ஜன்னத்து ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடிய உயர்வான சுருக்கத்தை நம் அனைவருக்கு தர வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக என் உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.